சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். சிட்டுக்குருவி தினம் இன்னைக்கு மார்ச் 20. அப்படி சிட்டுக்குருவி தினத்தில் சிட்டுக்குருவி அது எப்படி கூடு கட்டுது அப்படிங்கிற கதையை பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிட்டுக்குருவி அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் மனசுக்கு ஹாப்பி ஆயிரும். அதோட சவுண்டு, அதோட அழகு, அது கூட்டமாக வர்றதை பார்த்ததையும் நமக்கு மனசுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சிட்டுக்குருவி ஒருத்தர் வீட்டில் போய் வீடு கட்டுதுன்னா அது நிறையா வீட்டை செக் பண்ணும், பார்த்துட்டு அது ஒரு வீட்டில் போய் வீடு கட்டும். சிட்டுக்குருவி தன்னோட வயிற்றில் கரு உருவாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதையும் அது கூடு கட்டுறதுக்கு சரியான இடத்த தேட ஆரம்பிக்கும். அப்படி அது தேடும்போது ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிச்சுன்னா உடனே அது போய் கூடு கட்டாது. ஒரு முறைக்கு பல முறை அந்த வீட்டில் வந்து போகும். அதுக்கு காரணம் அந்த வீட்டில் பாதுகாப்பு இருக்கா, அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் எப்படி, ஏன்னா கூடு கட்டின பிறகு அந்த கூட்டை பிச்சு எறிஞ்சிடக்கூடாது. ஏன்னா சிட்டுக்குருவி வந்துச்சுன்னா அதை பார்த்தது ஹேப்பி ஆவாங்க. அது மாதிரி அந்த சிட்டுக்குருவி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இது எல்லாம் பலவிதமாக செக் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் கூடு கட்டவே ஆரம்பிக்கும். சிட்டுக்குருவி ஒரு வீட்டில் கூடு கட்டுது அப்படின்னாவே அது சாதாரண விஷயமே கிடையாது. எந்த வீட்டில் தெய்வீக சக்தி, தெய்வீக அம்சம் இருக்குதோ அந்த வீட்டில் தான் கூடு கட்டும் சிட்டுக்குருவி. ஒரு வீட்டில் வாசு சரியாக இருந்து அங்கு நேர்மறை ஆற்றல் இருந்துச்சுன்னா அதுக்கு தெய்வீகத்தன்மை அந்த குருவிக்கு தெரியும். நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னா மட்டும்தான் கூடு கட்டும். ஒருவேளை அந்த வீட்டில் என்ன ஒன்று சின்ன வாஸ்து குறைபாடு இருந்துச்சுனாலும், ஆனால் தெய்வீக சக்தி நிறைந்து இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் சிட்டுக்குருவி வீடு கட்டும். ஆனால் சிட்டுக்குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சதையுமே வீட்டில் இருக்கிற தோஷமெல்லாம் நீங்கிரும், வாஸ்து குறைபாடும் நீங்கிரும். பறவைகளோட உருவத்தில் தான் நம் முன்னோர்கள் நம்ம தேடி வர்றதா ஐதீகமாக இருக்கு. அப்படி ஒரு வீட்டில் சிட்டுக்குருவி வருதுன்னா மகாலட்சுமி தாயே வர்றதுக்கு சமம். ஜோதிடத்தில் கூட சிட்டுக்குருவி ஒருத்தர் வீட்டில் கூடு கட்டுச்சுன்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, வாஸ்து குறைபாடு எதுவுமே இல்லாத அந்த குடும்பம் சுபிச்சமாக வாழும் அப்படிங்கிறத ஐதீகமாக இருக்குது. நீங்கள் சிட்டுக்குருவியை பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டுக்குருவியெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. எல்லாருமே இப்போ பறவைகள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அதனால நம்ம சிட்டுக்குருவியை பாதுகாப்போம். நல்ல வைப்ரேஷன் கொடுக்குற, நமக்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்குற நம்ம சிட்டுக்குருவியை எல்லாரும் பாதுகாப்பாக பார்த்துக்குவோம். சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.